வெரி குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக நாம் தேவனை அறிகிற அறிவிலே பெருகும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த பெரிய சிலாக்கியத்திற்காக நன்றி சொல்லுவோம். ஆமா, நம்முடைய பாட புஸ்தகங்கள் மொத்தம் 15. அதிலே 13வது பாட புஸ்தகம் தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். ஸோ தேவன் நம்மை ஆழமான சத்தியத்திற்குள்ளே அழைத்து செல்லுகிறார். நாமும் தேவனை மட்டுப்படுத்தாமல், we also will not limit our God, God's provisions, God's promotions, God's blessings. அதற்காகவே தேவன் இந்த பாடத்தை தந்திருக்கிறார். அதிலே நமக்கு மொத்தம் 5 வகுப்புகள். நாம் ஏற்கனவே ஒரு வகுப்பை முடித்து விட்டோம். இப்பொழுது இன்றைக்கு நாம் 2வது வகுப்புக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். தேவனை மட்டுப்படுத்தாதவர்கள் தேவனுடைய எல்லா வாக்கு தத்தங்களையும் சுதந்திரிப்பார்கள். அதிலே ஒன்று நீடித்த நாட்களாய் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்க, இல்லையா? லாங் லைஃப், தீர்க்காயுசு. ஸோ அதை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு 10 வசனங்களை நாம அறிக்கை செய்துவிட்டு தொடர்ந்து வகுப்புக்குள்ளே செல்லலாம். எஸ் பிரதர். வெரி குட். நீண்ட ஆயுள் குறித்த தேவனுடைய வாக்குறுதிகள், காட்ஸ் ப்ராமிசஸ் ஆஃப் லாங் லைஃப். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? தேவன் பாருங்க, அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் என்று எழுதி இருக்கிறது. ஏன் இதுல நம்ம தேவன் சொல்லி இருக்கிறார் 120 ஆண்டுகளுக்கு நாம் வாழுவோம் என்று சொல்லி. அப்போ அதிலே வாழ வேண்டும் என்றால் அதை குறித்து நம்முடைய சிந்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற்றி அமைக்க வேண்டும், இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு வழி என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை நம்ம டிக்ளேர் பண்றது, மெடிடேட் பண்றது, திங்க் பண்ணுவது. ஸோ இந்த ஒவ்வொருத்தரும் வாசிக்கலாம், ஒவ்வொரு வசனம், அல்லது யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். எஸ், யாரு ஃபர்ஸ்ட் வாசிக்கிறாங்க? சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். வெரி குட். அடுத்த வசனம் வாசித்துருங்க. உபாகமம் 30:20. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இதுல பாருங்க, கொஞ்சம் கவனிக்கணும். அவர் நமக்கு ஜீவனை தரவில்லை, அவரே நமக்கு ஜீவனாக மாறிவிட்டார். அவர் நமக்கு தீர்க்காயுசை தரவில்லை, அவரே நமக்கு தீர்க்காயுசாக மாறிவிட்டார். இயேசு நாமத்தினால இந்த வெளிச்சம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. 3வது நீதிமொழிகள் 9:11. கர்த்தராலே என் நாட்கள் பெருகும், என் ஆயுசங்கள் விருத்தியாகி விட்டது. ஆமென். வெரி குட், வெரி குட், வெரி குட் சிஸ்டர். அடுத்தது சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமனான உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. வெரி குட். அப்புறம் அடுத்தது யாத்ராகமம் 23:28. நான் உனக்கு நிறைவான ஆயுசு காலத்தை கொடுப்பேன். 23:26. எஸ், அடுத்தது படிங்க. ஆதியாகமம் கூட படிங்க. அவன் இருக்க போற நாட்கள் 120 வருஷம் என்ற. வெரி குட். யோவான் 6:51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். வெரி குட். படிங்க, படித்தவர்களே கூட படிக்கலாம். ஆபகூக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமென். சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். எண்ணாகமம் 23:22. ஆண்டவருடைய பெலன் எங்களுக்கு உண்டு. வெரி குட். பாருங்க, எஸ் பிரதர், இதுல 2 நாம் கவனிக்க வேண்டும்.
எல்லாருக்குமே ஒரு நினைவு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்னா, வயதான பிறகு வியாதிகள் வரும், பலவீனங்கள் வரும். அப்ப ஏன் நம்ம நீண்ட ஆயுசாக வாழ வேண்டும்? அந்த எண்ணத்திலிருந்து அந்த எண்ணத்தோடு வாழ்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மட்டுப்படுத்துகிறார்கள். அதற்காக தான் அந்த 2 வசனமும் நம்ம சேர்த்திருக்கிறோம். என்ன வசனம்? கால்கள் மான் கால்களை போல இருக்கும், என்னுடைய பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாக இருக்கும், என்னுடைய வயது திரும்ப வாலிப வயதை போல இருக்கும்ல. தேவன் தமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் பாருங்க. அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். அப்போ இந்த ஏரியாவில் எது ஹெல்த் அண்ட் லாங் லைஃப், இந்த இரண்டிலும் நாம் தேவனை மட்டுப்படுத்தாமல் இருப்பதற்காக இதை நம்ம அடிக்கடி தியானிக்க போகிறோம். இதை நான் வேற வடிவில் எழுதிட்டு இருக்கிறேன். நான் முடிஞ்சா இன்னொரு 2-3 டேஸ்ல பிரதருக்கு நான் அனுப்புவேன், பிலிப் பிரதருக்கு. ஓகே, இப்பொழுது நாம் இன்றைய வகுப்புக்கு சென்று விடலாம். இன்றைக்கு யாரு கேள்வி வாசிக்கிறாங்க? கிரேஸ். ஓகே, எஸ் பிரதர். படிங்க கிரேஸ். எப்பொழுதும் பிஸியாக பல காரியங்களில் மூழ்கி இருந்தால் எந்த 2 தீமைகளை சந்திப்போம்? எஸ் கிறிஸ்டியன் ஜெபன். தேவனுக்கு கொடுக்கும் திறனை நாம் மட்டுப்படுத்துகிறோம் ஒன்று. 2வது, அவர் நம்மை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை தவற விடுகிறோம். வெரி குட், சரியான பதில். பாருங்க, முக்கியமான காரியமா இருக்குல்ல. ஆமா, எப்பொழுதுமே நம்முடைய வேலையே கவனித்து அதையே சிந்தித்து பிள்ளைகளை குறித்து அதையே சிந்தித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு 2 நஷ்டம். ஒன்று, அந்த லிங்க் கட் ஆயிருது, எஃபிஷியன்சி போயிருது. அழகா எழுதியிருக்காரு பாருங்க, பேஜ் 38 செகண்ட் பேராகிராஃப்ல பாட்டம் மோஸ்ட்ல, நாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் பல்வேறு காரியங்களில் மூழ்கி இருந்தால் தேவனுக்கு செவி கொடுக்கும் திறனை நாம் மட்டுப்படுத்துகிறோம். 2வது, அவர் நம்மை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை தவற விடுகிறோம். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். இல்ல, முக்கியமான காரியம் பாருங்க. அப்போ நம்ம அனன்யாவை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? தேவன் சொன்ன உடனே இதோ அடியேன்னு சொல்லிட்டு, அப்போ அவ என்ன செய்யல, உலக காரியங்களிலே மாத்திரம், உலக பல காரியங்களிலே அவன் மூழ்கி இருக்கல. அப்படி என்றால் வேலை செய்யாம இருக்கணுமா? இல்லை. நீங்க இப்பொழுது செய்கிற வேலையையே ரிலாக்ஸ்டா செய்து அவரையே நினைத்து கொண்டிருங்கள். வேலையும் சுத்தமாக வரும், சீக்கிரமாக முடியும். அந்த கனெக்ஷன்ல நீங்க இருப்பீர்கள். தேவ ஒத்தாசை எல்லா விதத்திலும் நமக்கு உண்டாகும். அநேக காரியங்களை நம்ம முன்னேறி இருக்கிறோம் இல்லையா? ஆமா, இப்போ பாருங்க, இந்த வகுப்புகளுக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ற பாருங்க, நீங்க ப்ரிப்பேர் பண்ற டைம் மாத்திரமல்ல, அதன் பிறகு அதை பற்றி நினைப்பீங்க, ஓ இப்படிலாம் இருந்திருக்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள். நீங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள், சரிங்களா? அவர் என்ன செய்யறது இல்லை, டிஸ்கனெக்ட் ஆகுறதே இல்லை. அப்போ 2 பாருங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த எபிலிட்டி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே நம்ம வேலையில பிஸியா இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதுமே நம்முடைய உலக வேலைகளிலே பிஸியா இருக்கக்கூடாது. 2வது கேள்வி போயிடலாம் பிரதர். எப்பொழுது 2வது, தேவன் நமக்கு வைத்துள்ள திட்டங்களை புரிந்து கொள்ள முடியாதபடி தடை செய்யும் 3 ஜாவை. சிஸ்டர் கிரேசியஸ். இவ்வுலக கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் மற்ற காரியங்களில் உள்ள இச்சைகளினாலும் 3. வெரி குட், தெளிவா இருக்குல்ல. பைபிளை இதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அதை நம்ம தெளிவாக இங்க வாசிக்க முடிகிறது இல்லையா? தேவன் நமக்கு வைத்துள்ள திட்டங்களை புரிந்து கொள்ள, அதாவது திட்டங்கள் என்றால் திட்டங்கள் மாத்திரமல்ல,
ஆசீர்வாதங்கள், கைடன்ஸ் இல்ல, இன்னும் அவர் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாரு, ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமாக என்கரேஜ் பண்றாரு. இதையெல்லாம் எப்படி நம்ம மிஸ் பண்ணுகிறோம்னா, ஒன்று இவ்வுலக கவலை. அப்போ கவலைப்படக்கூடாதா? கவலைப்படாம இருக்க முடியுமா? இப்படி நம்ம எடுத்துக்கொள்வோம். ஒரு அளவுக்கு அதிகமா கவலைப்படாம இருக்க முடியும் இல்லையா? இயேசு சொன்னார், இதை குறித்து இயேசு குறித்து என்ன சொன்னார்? நீங்க கவலைப்பட வேண்டாம் என்பதற்காக இயேசு என்ன சொன்னார்? ஒரு முளத்தை முடியாது. வானத்து பறவைகளை பாருங்கள். வெரி குட். இல்ல, நீங்க கவலைப்படுகிறதுனால ஏதாவது ஒண்ணு நடக்குமா? ஒரு நல்ல காரியம் நடக்காது. அநேகர் கவலைகள்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. ஆனா நம்ம இதை சென்சிபிளா இருப்போம். ஒரு கவலையான எண்ணம் உள்ளத்துல ஓடிட்டே இருந்தா அது நீ எதற்காக கவலைப்படுகிறீர்களோ அதிலே ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதனால்தான் நம்ம ஆபிரகாமை குறித்து அப்படி வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எண்ணாதிருந்தான், கவலைப்படக்கூடிய சூழ்நிலை, சரீரமும் செத்து போச்சு, பெரிய பிரச்சனை இல்ல, குழந்தை இல்லாமல் இருப்பது. ஆனா பாருங்க, அவன் எண்ணாதிருந்தான், தேவனால் அற்புதம் செய்ய முடிந்தது. இரண்டாவது, மற்ற ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் ஒரு டேஞ்சர் தான். ஆனா நாம பயப்பட வேண்டியதில்லை. பாருங்க, ஆபிரகாம் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். கடைசி மூச்சு வரைக்கும் தேவனோடு சஞ்சரித்தான் இல்லையா? மூன்றாவது, மற்ற காரியங்களில் உள்ள இச்சைகள் இல்ல, அதை வாங்கணும், இதை வாங்கணும், அது இல்லையே, இது இல்லையே. ஆமா, நன்மையும் கிருபையும் தானாகவே நம்மை தொடரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுடையவைகள் ஆகும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு முறை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். அதனால ரிலாக்ஸ்டா இருங்க. பிஸியா இருக்கும் பொழுதே ரிலாக்ஸ்டா இருக்கலாம். ஆமா ஆமா ஆமா, உங்களுக்குள்ள சொல்லுங்க, பிஸியா இருக்கும் பொழுதே இளைப்பாற முடியும். கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகளிலே நீங்கள் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும், இளைப்பாற முடியும். சரிங்களா? இந்த லிங்க் கிடைக்காத நேரமும் ரிலாக்ஸாக இருக்க முடியும் இல்லையா? ஐயோ பதஷ்டம் வரும், ஆனா அப்பமா என்ன சொல்லணும்? மனமே இளைப்பாரு. ஆமா, லிங்க் இப்பொழுது வருது பாரு, அப்படி பேசணும்ல. ஆமா ஆமா, பேசணும், நிறைய பேசணும். ஒரு கவலை அதிகமா வருது, உடனே நீங்க என்ன செய்யணும்? பேசணும். அப்பாலே போ சாத்தானே, நான் கவலைப்பட மாட்டேன், இந்த காரியம் எங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். நமக்கு நிறைய வசனம் தெரியும் பாருங்க. யாராலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இளைப்பாற முடியும் என்றால், சில வசனங்களை நீங்க நினைப்பூட்டலாம் உடனே. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. பவுல் நல்லா எழுதுறாருல, ஆண்ட்ரூ மக்கு மாதிரி, நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். வேற வார்த்தை என்ன சொல்லுது? ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஆமா, ரொம்ப கவலைப்படுறவங்க நீங்க என்ன செய்யணும்? இந்த வசனங்கள் ஒரு 5-6 வசனங்கள் எழுதி எப்பவுமே உங்க ஹேண்ட்பேக்ல வைத்திருக்கலாம். ஒரு இடம் திறந்து பார்த்துட்டா அந்த எண்ணம் மாறிடும் பாருங்க. அந்த எண்ணம் மாறும் பொழுது நீங்கள் இளைப்பாறுவீர்கள், காட்ஸ் கைடன்ஸ் கிடைக்கும். எஸ் பிரதர். விளைச்சலை தீர்மானிப்பது விதை, ஆம் இல்லை, ரெண்டுல பதில். எஸ் சிஸ்டர் ஜெயா. இல்ல, ஆனா தீர்மானிப்பது நிலம். ஓ வெரி குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. பாருங்க, பேஜ் 37 செகண்ட் பேராகிராஃப். ஒரு விதையை நிலத்தில் விதைத்தால் அதற்கு 100 மடங்கு பலன் தருவதற்கான ஆற்றல் இருக்கிறது. ஆனால் எவ்வளவு விளைச்சல் தரும் என்பதை விதை தீர்மானிப்பது இல்லை, நிலம்தான் தீர்மானிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய முட்கள் இருக்குமானால், அதாவது இவ்வுலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்ற காரியங்கள் மேலுள்ள இச்சைகள் போன்றவைகளை நம் இருதயத்திலே அனுமதித்து தேவனுடைய வார்த்தையை நெருக்கினால், தேவன் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களில் தேவனை நாம் மட்டுப்படுத்துகிறோம். நம்முடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆபிரகாமுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவர். அதான் அர்த்தம். ஆமென்.
அப்போ ஆபிரகாமால ஏன் தேவனோட கனெக்ஷன்ல இருந்திருக்க முடியும்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அவன் காலத்துல டெலிவிஷன் இல்லை, மொபைல் இல்லை, நிறைய எனார்மஸ் டைம் இருந்திருக்கும். குக்கர் இல்லை, கேஸ் ஸ்டவ் இல்லை, எலக்ட்ரிக் அடுப்பு இல்லை, எனவே வகை வகையா சமையல் பண்ணியிருக்க மாட்டாங்க. யூடியூப் இல்லை இப்போ பாருங்க, பெண்கள் அநேக புது புது சமையல்லாம் நீங்க ட்ரை பண்ணுவீங்க, மைண்ட்ல அதுதான் ஓடிட்டே இருக்கு. ஆமா. அப்போ இந்த பாடம் நம்ம படிக்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வருது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன செய்யணும், மொபைல் ஃபோனு டெலிவிஷன் எல்லாவற்றையும் ஆஃப் பண்ணிட்டு உங்க படுக்க அறையில போய் சேர்ல உட்கார்ந்து அப்படிலாம் நீங்க என்ன செய்யலாம், தேவனை நாம் நினைக்கலாம், படித்திருக்கிற பாடங்களை நினைக்கலாம். அதை குறித்து பின்னாடி கொஞ்சம் ஒரு கேள்வி பதில் அதை தியானிப்போம். இப்பொழுது நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேவனுடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு தடைகள் ஜாவை? 3 எழுதுக. வெரி குட். தெரிந்ததா இருந்தாலும் பரவாயில்ல. எஸ், ஜெயக்குமார் அனட்டா சிஸ்டர். இதுக்கு பாஸ்டர் நான் 2 ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன். ஓகே. ஒன்று இந்த क्वेश्चन 2ட ஆன்சர்ஸ் இவ்வளவு கவலைகள், மயக்கம், மற்ற காரியங்கள் மேலுள்ள இச்சைகள் அதுவும் இருக்கிறேன். அதை விட அமர்ந்து இருக்காமல் இருப்பது என்னண்டா அது அவரை பேச அனுமதிக்காமல் இருப்பது, நம் வாழ்க்கையில் நடக்கும் பல்வேறு காரியங்களில் மூழ்கி இருப்பது, அதுக்குள்ளதான் இந்த 3 போட்டு இருக்கிறேன். வெரி குட். நீங்க நல்ல ஆழமா புரிஞ்சிருக்கீங்க. இது தெரிஞ்ச பதில் தரேன், அதனால வாசிப்போம். பேஜ் 39ல பாருங்க, கடைசி பேராகிராஃப். நம்மில் 99% மக்களுக்கு தேவனோடு உள்ள உறவு ஏதோ ஒரு நாடக வடிவத்தில் உள்ள விதத்தில், அதாவது மின்னல் அடித்து ஒளி வீசியது என்பது போல அல்லாமல் அதற்கு மாறாக மிகவும் நுட்பமான மற்றும் எளிமையான முறையிலும் உறவாட போகிறோம். ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் நாம் இவ்வுலக கவலைகளையும், 2 ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களையும், 3 மற்ற காரியங்களில் உள்ள இச்சைகளையும் உள்ளே நுழைய விட்டு நாம் அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை இழக்க வழிவகுக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. நாம் அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, நாம் அமர்ந்திருக்கிறதுல அது நல்ல பாயிண்ட் பாருங்க. நம்முடைய மனதை அமைதிப்படுத்துவது இல்லை. அநேக கவலைகளிலிருந்து வெளியே வந்துட்டோம். ஆனா இது அடுத்த ஸ்டேஜ், மனதை அமர செய்வது. நான் ஒரு சின்ன ஆலோசனை சொல்லலாம்னு யோசிக்கிறேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா, இப்போ இந்த 1 hour கிளாஸ்ல நல்ல ஃபெய்த்தில் வந்துடுவீங்க. சார்ஜ் ஆயிடுது மனது, ஒரு தைரியத்தை கொடுக்குது, ஒரு விசுவாசத்தை கொடுக்குது. இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே நீங்க சமயம் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும், இந்த எண்ணத்தோடு உட்கார்ந்துடணும். உங்கள் அறை வீட்டை பூட்டி கொண்டு தேவையான அந்த நோட்ஸை கையில வைத்து கொண்டு ஒவ்வொரு பதிலையும் வாசித்து அப்படியே கண்களை மூடி ரிலாக்ஸ்டா இருங்க. அது என்ன செய்யணும், உங்க நிலத்தை நல்ல நிலமாக மாற்றும். அப்பொழுது நாம் கேட்டிருக்கிற இந்த சத்தியம் நமக்குள்ளே ஆழமாக வேர்விடும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இல்ல? ஆமா. ஏன்னா மற்ற நேரங்கள்ல செய்வது நல்லது, ஆனா இந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹார்ட் ரெடியா இருக்கு, நிலம் ரெடியா இருக்கு. அப்போ நம்ம இந்த 1 மணி நேரம் படிக்கிற இந்த ட்ரூத்தை இன்னொரு 1 மணி நேரம் உட்கார்ந்து நம்ம அப்படியே மனதில் கொண்டு வந்து உங்க அறை வீட்டை பூட்டி கொண்டு அறை வெளிச்சத்துல லைட்டு கூட நீங்க கம்மி பண்ணிடலாம், சரிங்களா? அப்படி செய்து பாருங்க, அது மிகுந்த பலனை தருகிறதாக இருக்கிறது. நீங்களும் உங்கள் தகப்பனாகிய தேவனும் இல்லையா? இது ஏதோ பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு மாத்திரமல்ல, எல்லா பகுதியிலையும் இது உங்களுக்கு வேலை செய்யும். உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வருவீர்கள். ஏனென்றால் அந்த உள்ள செல்லுகிற அந்த வார்த்தை ஆழமாக வேர்விடும். அப்புறம் உலக கவலைகளிலிருந்து வெளிவரும். தேவன் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையிலே வளருவீர்கள்.
ஆமா, என் தேவன் என்னை கண்டிப்பாக விடுவித்து உயர்த்துவார். என்னுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக சத்தியத்தை அறிகிற அறிவிலே வருவார்கள் என்று உங்க நிலம் சரியாயிட்டா போதும், பிள்ளைகள் நல்லா வந்துருவாங்க. ஏன்? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். யார் விசுவாசிப்பார்கள்? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள், இல்லையா? ஆமா, நம்ம தப்பான கண்ணாடி போட்டிருந்ததுனால, தேவன் மோசமானவர் என்கிற கண்ணாடியை அணிந்து இருந்ததுனால நமக்கு இதுவரைக்கும் வேதம் தவறாக புரிந்தது. நம்ம எடுத்து உரைப்பதற்கு பவுலை போல ஆண்ட்ரூமுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிறார் பாருங்கல்ல. அப்போ நீங்கள் யாவரும் அதை செய்யலாம், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 5 போயிடும். தியானத்தின் எதிர்மறையான நிலை ஒன்று எழுதுக. ஏன் அது அந்த நிலை? 2 கேள்வி. தியானத்தின் எதிர்மறையான நிலை ஒன்று எழுதுக. ஏன் அது அந்த நிலை? எஸ் சனட்டா சிஸ்டர். நான் சொன்னேன். क्वेश्चन 4க்கு திரும்ப ஒரு நேரம் சொல்லுங்க. क्वेश्चन 4 ஆன்சர் பண்ணேனா விருப்பம் பண்ணா 5 ஆன்சர் பண்ணுங்க. ஓ சாரி. அப்ப நெக்ஸ்ட் போங்க லிதியா சிஸ்டர். ஓகே. கவலை தான் தியானத்துக்கு எதிர்மறையான நிலை, கவலைப்படுவது. வெரி குட். அது ஏன் அந்த நிலை? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நம்முடைய அதே பாகம் தான் கவலையும் படுகிறது. வெரி குட், கரெக்டா புரிஞ்சுட்டீங்க, எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க. வெரி குட். பாருங்க, தியானத்தின் எதிர்மறையான நிலை ஒன்று எழுதுகன்னா கவலை. அப்ப நீங்க அளவுக்கு அதிகமான கவலைப்படுகிறீர்கள் என்றால் தேவனுடைய அதாவது கவலை என்பது தியானத்தின் எதிர்மறையாக இருக்கிறது. அப்படி சிந்திங்க, வாசித்துறோம் அதை. தேவனுடைய வார்த்தையை பேஜ் 44 3rd paragraph. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நம்முடைய அதே பாகம்தான் கவலைப்படுகிறது. இல்லையா? எப்படி எடுத்துக்கிடுவோமா? நம்முடைய இதயம், அதாவது நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தை கவலைப்படுகிறது. கவலை என்பது தியானத்தின் எதிர்மறையான நிலை. உங்கள் குடும்பத்தை குறித்தோ, பணத்தை குறித்தோ, சுகத்தை குறித்தோ அல்லது மற்ற பிரச்சனையை குறித்தோ கவலைப்பட்டு கொண்டே நீங்கள் வேலைக்கு சென்றது உண்டா? நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போதே உங்களால் வேலையில் ஈடுபட முடியும் என்றால் அதே போல நீங்களும் வேலையில் ஈடுபட்டு கொண்டே உங்கள் மனதை தேவன் மீது சார்ந்திருக்க வைக்க முடியும். இவ்வளவு தெளிவாக நமக்கு நல்ல ஒரு டெக்ஸ்ட் புக் கிடைச்சிருக்கு பாருங்கல்ல. வெரி குட். அப்போ உங்க சிந்தையை தியானத்துல, வேத வசனத்தை தியானிக்கிறதுல கவனம் செலுத்தும்படியாக, சரிங்களா, நான் உங்களுக்கு அதாவது ஒரு நல்ல ஒரு சைலண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கலாம். அது மனதை சமாதானப்படுத்துகிறது, சாந்திப்படுத்துகிறது. சரிங்களா? நான் ப்ராக்டிஸ் பண்ற ஒரு மியூசிக் நான் உங்களுக்கு அனுப்புறேன். சரிங்களா? சிஸ்டர் ஜெயா, சிஸ்டர் லிதியாவுக்கு அனுப்புறேன். அவர்கள் நீங்க விரும்புறாங்க, அதை வாங்கி கொடுங்க. இல்லை, கொஞ்சம் நம்ம சீரியஸா எடுக்கணும்ல. ஆமா. அப்ப நம்ம ரோல் தான் எல்லாமே. இந்த பாடத்துல நம்ம படிக்கிற காரியம் எல்லாமே தேவன் நமக்கு அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, எப்பொழுதும் நம்மோடு பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். எல்லாருமே நல்ல நிலைக்கு வந்துட்டோம் இல்லையா? தேவனுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு எல்லாரும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. எப்படி இந்த காரியங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது, அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண காரியங்கள் உங்க மனதில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அடுத்த நிலை என்ன செய்ய போறோம்னா, நான் கூட அதை பிராக்டிஸ் பண்ணுவேன். எப்படின்னா, இந்த வகுப்பு முடிந்ததும் அவங்க எல்லாராலும் 1 மணி நேரம் கொடுக்க முடியாது. ஸோ அரை மணி நேரம் நீ என்ன செய்யலாம், உங்க அறை வீட்டை பூட்டி கொண்டு அறை வெளிச்சத்துல நல்லா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து கொண்டு இந்த விடைத்தாளை கையில வைத்து கொண்டு நீங்க அப்படியே மெடிடேட் பண்ணலாம். பாருங்க, நம்ம அடுத்த நிலைக்கு போயிடலாம். அது அவரை மட்டுப்படுத்துகிற நம்முடைய மனநிலையை மாற்றிவிடும், ஆழமாக மாற்றிவிடும். நல்ல வசனம் அது. நீங்கள் அமர்ந்திருக்க முடியலன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அமர்ந்திருக்க முடியும். அமர்ந்திருக்கிற நேரம் சலிப்பூட்டுகிற நேரம் என்று நம்ம நினைச்சோம். இல்ல, அது கலிகூர்
கூறுகிற நேரம் இல்லையா? நீங்க இதை வாசிக்கும் போது அப்படி களி கூறுறீங்க. ஓ, இப்படி இருக்குதா, இப்படி இருக்குதா. இப்ப இதுல என்ன பார்க்கிறோம்? தியானம் பண்ணுகிற அதே இடத்தை தான் கவலையும் படுது. நம்முடைய மனம் அங்கதான் கவலை என்கிற காரியம் நடக்குது, அங்கேதான் தியானம் என்கிற காரியமும் இருக்கு. அப்போ மேலான ஒளி வரும் பொழுது இருள் நீங்குகிறது போல, மேலான தியானம் செய்யும் பொழுது அந்த இருள், கவலையாகிய இருள் அகன்று போகும். கவலை என்பது அவிசுவாசம். அந்த அவிசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு வராது இல்லையா? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அருமையான வசனம் இல்ல? வெரி குட். அந்த வசனம் கூட கீழே வாசிக்கிறேன். பேஜ் 44ல இன்னொரு வசனம், பாட்டம் மோஸ்ட். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்கள். அரண்கள்னா என்னது? கவலை ஒரு அரண், பயம் ஒரு அரண், வியாதி ஒரு அரண் இல்ல, குற்ற உணர்வு ஒரு அரண். அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன? பிரச்சனையை தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம். இதை குறித்து நாம் அறிய அறிய என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? என் பிரச்சனை எப்பொழுது தீரும்? என்னுடைய மனதை வளமுள்ள நிலமாக மாற்றும் பொழுது, என் மனசை சரி செய்யும் பொழுது. விதை ஒன்றே ஒன்றுதான். பவுலுக்கும் அதே விதை தான், நமக்கும் அதே விதை தான், ஆண்ட்ரூமுக்கு அதே விதை தான், நமக்கும் அதே விதை தான். இவங்க நேரம் கொடுத்தாங்க. அந்த வார்த்தையை, விதையாகிய வார்த்தை ஆழமாக வேர் விடுவதற்கு சமயம் கொடுக்கிற நேரம், போர் அடிக்கிற நேரம் இல்லை. சரிங்களா? ஆமா. நான் அந்த மெடிடேஷன் இது மியூசிக் அனுப்புறேன். உங்க மொபைல்லே நீங்க ஆன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து இந்த புக்கை கையில வச்சுக்கலாம், அல்லது நீங்க நோட்ஸை கையில வச்சுக்கலாம். 10 ஆன்சரே பார்க்க முடியாட்டாலும் முக்கியமான ஆன்சர் நீங்க நெக்ஸ்ட் டைம் அதை நோட் பண்ணுவீங்க. ஆமா, இதை நான் மெடிடேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இல்லையா? இந்த பகுதி மாத்திரம்தான் இல்லை, நம்ம டிஸ்கஸ் பண்ற 10 பகுதிகள் மாத்திரம் அல்ல, மற்ற பகுதிகளும் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். சில பகுதிகள் அதையும் நீங்க என்ன செய்யலாம், ஒரு முறை வாசித்துட்டு அப்படியே கண்களை மூடிக்கொள்ளலாம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கொள்வோமே. நாம் கவலை, பேஜ் 44ல 3rd paragraph. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற நம்முடைய அதே பாகம்தான் கவலையும் படுகிறது. கவலை என்பது தியானத்தின் எதிர்மறையான நிலை. இது ஒரு கருத்து இல்லையா? நீங்க என்ன செய்யலாம், அப்படியே கண்களை மூடி, நான் இதுல எப்படி இருக்கிறேன், என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம், என்னுடைய மனம் எப்பொழுதும் பிரச்சனையே நினைத்து கொண்டு இருக்கிறதா? அப்போ அப்படிதான் அது நினைத்து கொண்டிருந்தால் என்ன செய்யணும்? அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, உங்களால முடியும், நான் இந்த ஆட்டிடியூட்ல இருந்து வெளியே வர விரும்புகிறேன். உம்மீது பாரத்தை வைக்காமல் நானே சுமக்கிறேன், எனக்கு அதை மன்னிங்க. அப்பாட்ட பேசுறது போல பேசுங்க. அப்பா, அன்பான அப்பாட்ட பேசுறது போல, உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிற ஒரு தகப்பன் பேசுங்க. எனக்கு ஒரு இளைப்பாறுதல் தாங்க, நான் இதை போட்டு சுமக்க கூடாது. ஏனென்றால் என்னுடைய கவலையை சுமக்குகிற இதே பகுதி தான் நன்மையை சுமக்கணும். இல்லை, இப்படி நீங்க அப்படி உட்கார்ந்து யோசித்தீங்கன்னா எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்குது. பாருங்க, நீங்களும் உங்கள் நேசரும் இல்லையா அமர்ந்திருந்து ஒவ்வொரு கேள்விக்கு கூட நீங்க என்ன செய்யலாம், அப்படி திங்க் பண்ணலாம். ஆமா, கதவை பூட்டுனா உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் மேல ஈஸியா கிடைச்சிடும். சரிங்களா? அநேக ஊழியர் சொல்றதை பார்த்துருக்கிறேன். ரெஸ்ட் ரூம்ல போன உடனே எனக்கு ஆண்டவர் பேசுவார் அப்படின்ட்டு. என்னுடைய அனுபவம் அதான். ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர்ல இருக்கிறீங்கன்னா, அது ஒரு கேள்விக்கு இதுலேயே நீங்க 10 கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன செய்யலாம்? சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றேன், ரெஸ்ட் ரூம்ல போய் கொஞ்சம் யோசிங்க, அப்படியே டக்கு டக்குனே வந்துடுது. ஏன்னா நம்ம உலகத்திலிருந்து தனியா வந்துட்டோம் அப்படின்னு நம்ம மைண்ட் யோசிக்க. அதனாலதான் கதவை பூட்டு சொல்றேன். பெட்ரூம்ல போய் கதவை பூட்டிட்டு, சரிங்களா? ஸோ தேவன் நம்ம ஏதோ
ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறார். தொடர்ந்து நாம் இதை தியானிப்போம். இப்பொழுது நாம் 6வது கேள்விக்கு போயிடலாம். எதை எதிலிருந்து பிடுங்கி எடுத்தால் நமக்கு தேவ சத்தம் கேட்கும்? அது எப்படி? அது எப்படி? வெரி குட். சிஸ்டர் மகேஸ்வரி, அன்மியூட் பண்ணுங்க. 46 அந்த கடைசி வசனத்துல இருந்து 47க்கு போகுது. வெரி குட். நம் வாழ்வில் அவர் நமக்கு வைத்திருக்கும் சிறந்தவைகளை அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும். நாம் நம்முடைய மனதை இந்த உலகத்திலிருந்து பிடிய எடுக்க வேண்டும். அது எப்படி? அவருடைய மெல்லிய சத்தத்துக்கு நாம் பேச இடம் கொடுக்க வேணும். வெரி குட், வெரி குட் சிஸ்டர்ல. பாருங்கள், எதை எதிலிருந்து எடுக்க வேண்டும் என்றால் பேஜ் 47 டாப்ல பாருங்க, நம்முடைய மனதை இந்த உலகத்திலிருந்து பிடுங்கி எடுத்து. அப்படின்றால் என்ன பொருள்? அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிங்க. பதில் சொல்லணுங்கிற முக்கியம் இல்லை, யோசிக்கணும். நம்முடைய மனதை இந்த உலகத்திலிருந்து பிடுங்கி எடுப்பது என்றால் பிராக்டிக்கலா 1-2 பாயிண்ட் சொல்லுங்க. ஓகே, அது உலக கவலையிலிருந்து பிடுங்கி எடுப்பதா எப்படி என்பது கேள்வி. வார்த்தையை தியானித்து. வெரி குட், நல்ல பாயிண்ட். வேற? வார்த்தைக்கு நல்ல செய்திகளை கேட்கலாம். வெரி குட். எல்லாவற்றிலும் அவரே சார்ந்து கொள்ள வேண்டும். அது எப்படி சார்ந்து கொள்வது? எல்லாம் யோசிங்க. நம்ம எல்லாம் சொல்லுங்க. தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய வார்த்தையில எல்லாம் இருக்குன்னு விசுவாசிப்பார்கள். யாரால விசுவாசிக்க முடியும்? அவர் அறிகிற அறிவில வளர்றவர்கள். யாரு அறிகிற அறிவிலே வளருவாங்க? சத்தியத்தை சரியாக அறிகிறவர்கள். யாரு சத்தியத்தை சரியா அறிவாங்க? வார்த்தையை கேட்கிற. அதாவது தியானிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், ஒரு வசனத்தை எடுத்து அதை சிந்திக்கிறவர்கள். இப்போ நம்ம பேர பிள்ளைகளோ யாரோ இன்னும் ரட்சிக்கப்படல, ரொம்ப தவறான வழியில போறாங்கன்னா எந்த வசனத்தை எடுத்து மனசுல வச்சு தியானிக்கலாம்? நீ உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவீர்கள். வெரி குட். இல்லையா? ஒரு நாள் நீங்க ஃபுல்லா அதுக்கே ஒதுக்கலாம். சமையல் பண்ணும்போது, படுத்திருக்கும் போது, இப்படி எழுதி இருக்குது. ஆண்டவர்கிட்ட கூட நீங்க தனியா இருந்து பேசலாம். ஆண்டவரே இப்படி எழுதி இருக்குது, நீங்க இதை எனக்கு நிறைவேற்றுறீங்க. சும்மா ஃப்ரெண்ட்லியா நீங்க பழகணும். ரொம்ப டிசிப்ளின் பயந்ததெல்லாம் வேண்டியதில்லை. சரியா? ஆமா. எப்படி திரியேக தேவன் ஒருவரோடு ஒருவர் நல்லாக ஜாலியா இருக்காங்க. அப்படி அப்பா நம்ம இவ்வளவு நாள் சுமந்து பார்த்தோம், பிள்ளை ரட்சிக்கப்படல ஒரு வேலை. இப்போ என்ன செய்யணும்? உனக்கு நன்றி ஆண்டவரே. ஆமா, நீங்க தான் அந்த உங்களுடைய வேதத்துல எழுதியிருக்கு, நான் கர்த்தராகிய உம்மை விசுவாசிக்கிறேன், எனவே கண்டிப்பா என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, உமக்கு நன்றி. அப்போ இன்னும் அதுல நம்ம என்ன செய்யலாம்? அதை குறித்த வேற வசனங்களை தியானிக்கலாம், விசுவாசத்துல கிரியை செய்யலாம், சந்தோஷப்படலாம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறத இமேஜின் பண்ணலாம். அவர்கள் ஆவியினால் நிரப்பப்படுகிறத கற்பனை செய்யுங்க. அவர்கள் ஊழியம் செய்கிறத கற்பனை செய்யுங்க. இதெல்லாம் நம்ம ரோல். இது என்ன செய்யும்னா மட்டுப்படுத்தி இருக்கிற அந்த மதகை திறந்து விடும். இல்லையா? அந்த மதகு தான் அடைச்சிட்டு இருக்கு நம்ம மனசை. இது எப்படி சாத்தியம்? நான் இவ்வளவு நாள் அழுது ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன்னா, இவெல்லாம் மட்டுப்படுத்துகின்றன. இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்கு வசனம் தெரியும் இல்லையா? பண்ணலாம். இது என்ன ஆகும் பாருங்க, ஒருவேளை ரட்சிக்கப்படாம இருக்கலாம் இன்னும் சில காலங்கள், அந்த வியாதி போகாம இருக்கலாம். ஆனா அந்த பாரம் நீங்க சுமக்க மாட்டீங்க. கர்த்தர் மேல கொடுத்தாச்சு, நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், பெற்றுக்கொண்டது போல நீங்க பிஹேவ் பண்ணலாம் இல்லையா? வெரி குட். அடுத்தது எத்தனாவது கேள்வி? ஓகே, எஸ் பிரதர். எது யாரை சார்ந்திருந்தால் பூரண பூரண சமாதானத்தோடு வாழ முடியும்?
பேமாம் சிஸ்ரா. நம் நோக்கம் தேவன் மேல் சார்ந்திருக்கும் போது, அவர் சித்தத்தை கேட்டு நடக்கும் போது. கேள்வி என்னன்னா, எது நோக்கம்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, எது ஓகே 19வது பேஜிலும் இருக்கு, 51லும் இருக்கு. அப்படியா? வெரி குட். 2 இடத்துல கண்டுபிடிச்சிருங்க. அப்ப நீங்க நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க. வெரி குட் சிஸ்டர். அதாவது நம்முடைய நோக்கம் யாரை சார்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்றீங்க? தேவனை நோக்கி சார்ந்து. தேவனை. ஓகே, வேற இது வரைக்கும் சொல்லாதவங்க யாராவது சொல்லுங்க. நம்முடைய மனதை எப்பொழுதும் தேவனிடம் சார்ந்திருக்க வேண்டும். மனத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மனம் இருதயம், எண்ணம், தாட்ஸ். இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, யாரு சொல்றீங்க? ஆத்துமா. பற்றி கொண்ட மனிதர்கள். 45வது பக்கம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல இருக்கு பாஸ்டர். நம்பி இருக்கிறபடியால் மனதை எப்பொழுதும் நல்லா பாருங்க. சிந்தை அப்படின்னு இருக்கா? 45வது பக்கத்துல நான் வாசிக்கிறேன். எது யாரை சார்ந்திருந்தால் பூரண சமாதானத்தோடு வாழ முடியும் என்றால், நம்முடைய சிந்தை தேவனை சார்ந்து இருந்தால் பூரண சமாதானத்தோடு வாழ முடியும். பாருங்கள், நான் அதை வாசிக்கிறேன். பேஜ் 45ல டாப் பேராகிராஃப் கடைசி பகுதியில் பாருங்க. நாம் பூரண சமாதானத்தோடு இல்லை எனில் நம்முடைய சிந்தை தேவனை சார்ந்ததில்லை என்பது அர்த்தமாகும். அப்போ நம்முடைய சிந்தை தேவனை சார்ந்து இருந்தால் பூரண சமாதானத்தோடு நாம் வாழ முடியும். சிந்தை என்றால் என்னது? மனம், எண்ணம், திங்கிங். அப்படி கொஞ்சம் சிந்திங்க. அதுக்கு தான் டைம் கொடுக்குறோம். ஒரு நிமிஷம்ல. நம்முடைய சிந்தை தேவனை அதாவது இப்படி சொல்றேன் பாருங்க, நம்முடைய சிந்தை தேவனை, அல்லது இப்படி சொல்றேன், நீங்கள் பூரண சமாதானத்தோடு இல்லை என்றால் நீங்கள் உங்கள் சிந்தையை தேவன் மேல் வைக்கவில்லை. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு பதிலாக இந்த உலகம் கேட்கும் அதே குப்பையை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒரே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நன்றி, எங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொண்டு இருக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. நாங்கள் முற்றிலுமாக எங்களுடைய சிந்தையில உண்மையும் உம்முடைய வார்த்தையையும் உம்முடைய அற்புதங்களையும் நினைத்து கொண்டிருக்க எங்களுக்கு நினைப்பூட்டுகிற தகப்பனே உமக்கு நன்றி. நாங்கள் அதிலே சார்ந்து இருக்க, உம்முடைய வார்த்தையே சார்ந்திருந்து அதையே சிந்தையில வைத்திருந்து நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பூரண சமாதானத்தை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. ஒவ்வொருவரும் பூரண சமாதானத்தோடு வாழ நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. எங்களுடைய எண்ணமெல்லாம் உம்மை பற்றியதாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மிக சிறந்ததில் நாங்கள் வாழுவதற்கு, உம்முடைய மிக சிறந்த சமாதானத்தில் நாங்கள் வாழுவதற்கு எங்களுடைய சிந்தையை நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். எஸ், அதில் கூட இன்னொரு பகுதி நான் வாசிக்கிறேன். பேஜ் 45ல செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. தேவனை மட்டுப்படுத்துகிறவற்றை நாம் எடுக்க வேண்டுமென்றால் நாம் அவபக்தியையும் நம் இருதயத்திலிருந்து வருகிற இந்த உலகத்தின் குப்பைகளையும் களைந்து விட வேண்டும். நாம் அமைதியாக அமர்ந்திருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அந்த கடினமான கேள்விகளை சந்திக்க தொடங்க வேண்டும். வாழ்க்கை என்பது இவ்வளவுதானா? தேவனும் நான் செய்ய வேண்டுமென்று எதிர்பார்க்கிறது இவ்வளவுதானா? இவ்வளவு இல்லை என்றால் இன்னும் அதிகமாக இருக்கிறதா? நான் சரியான தொழிலில் இருக்கிறேனா? இதை செய்யத்தான் தேவன் என்னை வழி நடத்தினாரா? நாம் இந்த எண்ணங்களை எல்லாம் ஊக்குவிக்கும் வரையும், நாம் அமைதியாக அமர்ந்து தேவனை பேச அனுமதிக்கும் வரையும் நாம் தேவனை மட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். கண் விழி பிதுங்கும் அளவிற்கு கடனில் வாழ்பவர்களைப் போலவே நாமும் வாழுகிறவர்களாய் இருந்தால் அவர்கள் பெறும் அதே விளைவுகளையே நாமும் பெறுவோம்.
இது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும். எல்லா பிரச்சனைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஒரு நம்ம என்ன முடிவெடுக்கணும்னா, சமாதானமா வாழ்ந்துதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கணும்ல. நான் தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பேன். கிருபை பாருங்க, நமக்கு தேவன் அழகா நடத்துறார். வெரி குட். எல்லாமே சிம்பிள் ஆகிட்டாரு பாருங்களேன். எந்த கூட்டத்துக்கும் போய் ஊழியக்காரர்கிட்ட தலையை கொடுக்க வேண்டியது, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை தேவையில்லை. உங்களை நீங்களே உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள அளவுக்கு எல்லாருமே என்ன வச்சுட்டோம், ஒரு மெச்சூரிட்டிக்குள்ள வந்துட்டோம் இல்லையா? நமக்கு வழி தெரியும். இப்போ அடுத்த லெவல் என்னன்னா, நம்ம மனதை அமைதிப்படுத்த வேண்டும். வெரி குட். எஸ் பிரதர். எந்த இரண்டும் அனனியாவிடம் இருந்ததால் தேவ சத்தத்தை அவனால் கேட்க முடிந்தது. யார் சொல்றீங்க? கீழே ஸ்கிரீன்ல வராதவங்க. இவ்வுலக வாழ்க்கையின் கவலையினாலும் இச்சையினாலும் அவன் நம்புகிறான். வெரி குட். எந்த இரண்டு அவனிடத்துல இல்லைன்னா, இவ்வுலக கவலை இல்லை, இவ்வுலக அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற இச்சை இல்லை. பேஜ் 46ல டாப் பேராகிராஃப் வாசிக்கிறேன். அதுக்கு முந்தின பகுதியிலிருந்து வாசிப்போம். 45ல பாட்டம் மோஸ்ட் பாருங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். பாருங்க, தேவனுடைய சத்தம் அவனுக்கு கேக்குது. உடனே சொல்லிட்டான், இதோ அடியேன், ரெடி ஆண்டவரேன்ட்டான். நல்லா கவனிங்க, தேவன் நம்மோடு பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். குறிப்பா இந்த வகுப்புல கலந்து கொள்ளுகிறவர்களோடு அதிகமாக எப்பொழுது பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். எப்படி என்றா, நீங்க இது ப்ரிப்பேர் பண்ணும்போதே தேவன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். நம்ம உலக ஞானத்திற்காக இதை நம்ம நாலேஜ் கேதர் பண்றோமா, இல்ல நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றோமா? நாம மட்டுப்படுத்த கூடாது இல்லவா? நம்ம வாழ்க்கையில நாம் பெற்று அனுபவிக்க வேண்டிய தேவ ஆசீர்வாதங்களை நாம லிமிட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்கள் சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த வகுப்பை நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? அப்ப பாருங்க, அப்போ உங்களோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். எல்லாரும் ஒரு ரஃப் நோட்டு வச்சிருக்கணும். தேவன் உங்களோடு பேசும் பொழுது உடனே அதுல 2 வார்த்தை கிறுக்கி வச்சுக்கணும். அது தேவன் உங்களுக்கு நேரடியாக தருகிற வெளிப்பாடு. சரிங்களா? வசனத்துல இருந்து வருகிற வெளிப்பாடு. அதை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அது உங்களுக்கு, நீங்க அப்புறம் டைம் கிடைக்கும் போது அந்த வெளிப்பாடை வைத்தே நீங்க தியானிக்கலாம், சிந்திக்கலாம், தேவனை பற்றி சிந்திக்கலாம். ஆண்டவரை இதை பற்றி இன்னும் எனக்கு வெளிச்சந்தாங்கல்ல. நீங்க ஒரு கட்டுரை எழுதலாம். புஸ்தகம் எழுதணும்னா எழுத மாட்டோம், ஒரு சின்ன ஒரு கட்டுரை அதை வச்சு எழுதலாம். மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளலாம். தேவன் உங்களோடு நேரடியாக பேசுவார். ஓகே, 46 டாப். உங்களில் நிறைய பேர் இந்த வசனத்தை உங்கள் வேதாகமத்தில் குறித்து வைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் தேவனோ 40 வருடங்களுக்கு முன் இந்த வேத வாக்கியத்தின் மூலமாக எனக்கு அழைப்பு மணி விடுத்தார். இது என் வாழ்க்கையை மாற்றியது. தேவன் இந்த வேத வாக்கியத்தின் மூலம் என்னிடம் பேசி, ஆண்ட்ரூ, எத்தனை முறை உன் பெயரை அழைத்தேன், இருப்பினும் நீ செவி கொடுக்கவில்லை, நீ வேறேதோ காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாய் என்று கூறினார். தேவன் அனனியாவை அழைத்த போது அனனியா இவ்வுலக வாழ்க்கையின் கவலையினாலும் இச்சைகளினாலும் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிற நிலையில் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்க முடியாமல் போயிருக்கும். சவுலுக்கு உதவி செய்ய தேவனால் வேறொருவை எழுப்பி இருக்க முடியும். அதை எப்படி செய்திருப்பார் என்பதை குறித்து சரியாக தெரியாது. ஆனால் இன்று நாம் அனனியாவை பற்றி பேசி கொண்டிருக்க மாட்டோம் என்பது மட்டும் தெரியும். உங்களில் எத்தனை பேரிடத்தில் தேவன் பேசி நீங்கள் தவறு செய்யாதிருக்கும்படி அதிலிருந்து விலக்க முயற்சி செய்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் செய்ய முயற்சி செய்கிறார். ஆனால் நீங்கள் அவருக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்ற காரியங்களில் மூழ்கி இருக்கிறீர்கள், அல்லது தேவ சத்தத்தை கேட்க முடியாத அளவிற்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மூழ்கி இருக்கிறீர்கள்.
வெரி குட். கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 9. யாரை குறித்து சிந்திக்க, எதை குறித்து யோசிக்க கூடாது? யார் சொல்றீங்க? இதுவரைக்கும் சொல்லாதவங்க யாராவது சொல்லுங்க. நேரத்தை குறித்து யோசிக்காமல் தேவனை குறித்து எப்பொழுதும் சிந்திக்க நேரத்தை செலவிட வேண்டும். வெரி குட். எல்லாம் பெர்ஃபெக்டா படிச்சிருக்கீங்க பாருங்க. என்ஜாய் பண்ணி படிக்கிறீங்க. அதனுடைய பலனை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். பாருங்க, பேஜ் 47ல கொஸ்டின் என்னவென்றால், யாரை குறித்து சிந்திக்க, எதை குறித்து யோசிக்க கூடாது என்றால், பேஜ் 2nd பேராகிராஃப் பாருங்க. நான் நேரத்தை குறித்து யோசிக்காமல் தேவனை குறித்து எப்பொழுது சிந்திக்க நேரத்தை செலவிடுகிறேன். நான் என் வீட்டின் வெளியே அமைத்த நடைபாதையை நடந்து கொண்டே நேரத்தை செலவழிப்பேன். நான் வெளியே அமர்ந்து கொண்டும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டும் யோசித்து கொண்டும் நேரத்தை செலவழிப்பேன். இதையெல்லாம் முக்கியம். நம்முடைய வாழ்க்கை முறை பல காரியங்களில் மூழ்கி இருக்கிறது. தேவன் நம் வாழ்வில் செய்ய வேண்டியவற்றை இது மட்டுப்படுத்துகிறது. நாம் மற்றவர்களுக்கு ஈர்க்கப்படுபவராக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மில் நாம் ஈர்க்கப்பட வேண்டும். தேவன் நம்மிடம் பேச நாம் அனுமதிக்க வேண்டும். நம்மில் இல்லாத ஏதோ ஒன்றை நம்மால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. நம்மில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் தீவிரமாக பேசுவது இல்லாமல் இருக்கிறது. ஏனெனில் நாம் அவருக்கு செவி கொடுப்பதை விட, அவருக்கு நேரத்தை செலவழிப்பதை விட மற்ற காரியங்களில் ஆழ்ந்து மூழ்கி இருக்கிறோம். வெரி குட். கடைசி கொஸ்டின் போயிடலாம். மிகவும் திறமை உள்ளவர்களாக இல்லாதிருப்பதும் ஓர் ஆசீர்வாதம். ஏன்? ஒன் வேர்ட் ஆன்சர். இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. தேவனை சார்ந்திருப்பாங்க. திறமை இல்லாம இருப்பது ஒரு ஆசீர்வாதம். தேவனை சார்ந்திருப்பார்கள். மிகவும் திறமை உள்ளவர்களா இல்லாமல் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். ஏனெனில் அது உங்களை தேவனை சார்ந்திருக்க செய்கிறது. ஆமா, எத்தனை பேர் புரியுது இல்ல? என்னுடைய எல்டர் டாக்டர் ஒரு நாள் சொன்னான், அவருடைய டாக்டர் ஐரிஸோ நானும் எங்களுக்கு ரொம்ப தைரியம் இல்லை, அதனால நாங்க 2 பேரும் ஆண்டவரை ரொம்ப பிடிச்சுக்கிட்டோம். பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தானே. ஆமா, நம்பிக்கைக்குரிய ஒரே நபர் நம்முடைய தகப்பனாகிய தேவன் தான். ஸோ உங்களிடத்துல மற்ற திறமை இல்லாம இருக்கலாம், பேசுகிற திறமை இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த திறமையை வளர்த்து கொள்ளலாம். தேவனை சார்ந்து இருக்கிற திறமையை வளர்த்து கொள்ளுவது எளிது, அருமையானவர்களே. ஆமா, இதுக்கு என்ன செய்யணும்? அவரையே சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். வேலை செய்யும் போதெல்லாம் அவரை சிந்திக்கலாம். அப்புறம் தேவையில்லாத காரியங்களே டெலிவிஷன்ல நேரம் செலவழிக்க கூடாது, வெட்டி கதை பேசக்கூடாது. அப்புறம் தனியா உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். அமர்ந்திருந்து இன்றைய பாடங்களை நீங்கள் தியானியுங்கள், அது உங்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கும். இப்படி அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா, எங்களை ஆழமாக அழைத்து செல்ல எங்களை கரம் பிடித்திருக்கிற தகப்பனே உமக்கு நன்றி. நாங்கள் உலக பாரங்களை சுமக்காமல் உம்முடைய வார்த்தையை இருதயத்துல வைத்து தியானிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். We commit ourselves to meditate upon your word day and night in the name of Jesus. எங்களை கரம் பிடித்து நடத்தும். அதனுடைய மிக சிறந்த பலன்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைக்கிறதற்காக நன்றி 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 நன்றி. இவருடைய சூழ்நிலைகள் அதற்கு சாதகமாக மாறுவதா, இவருடைய குடும்பங்களில இருக்கிறவர்கள் இவர்களோடு ஒத்துழைப்பார்களாக, அவர்களும் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வருவார்களாக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.